ஹாய் டியர்ஸ், டுடே நம்ம யூங்கி பார்க்குறோம் ஷார்ட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா அரேஞ்சு மேரேஜ் வித் மை ஹார்ட்லெஸ் ப்ரொஃபஸர். ஓகேவா? ஸோ ப்ரொஃபஸருக்கு இவ என்ன ஹார்ட்லெஸ்ன்னு போடுறாலே நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, அந்த ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். ஓகேவா டியர்ஸ்? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேவா? ஓகே டியர்ஸ், ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் தான் மனமடையில் உட்காந்துருக்கீங்க. அப்படியே ஃபுல்லாக மனசுக்குள்ளெல்லாம் பதட்டம், பயம், கடவுளே அந்த ஒரு நாள் வராமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. இந்த பக்கம் என்னடா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூங்கி ப்ரொஃபஸர் செம்ம ஹேண்ட்ஸம் டி, சே அவர் எப்படி நீ அவரை கரெக்ட் பண்ண, நீ ப்ரப்போஸ் பண்ணி அவர் ப்ரப்போஸ் பண்ணாரா, அதுக்குள்ளே மேரேஜ் வரைக்கும், வா சத்தியமாக என்னால் நம்பவே முடியல, அவர் மாதிரி ஒரு பையன்லாம் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜெலஸ் ஆகுறாங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கடவுளே, உண்மை எதுவும் தெரியாமல் இவளுங்க இப்படி பேசுகிறாளுங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எதுவும் சொல்லவும் முடியலை, சொல்லாமல் இருக்கவும் முடியலை. ஸோ இப்போது உங்களோட வெட்டிங்கும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ரீஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் சொல்லுவார்ல, ஸோ மந்திரம் சொல்கிற மாதிரி இதை சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒயிட் கலர் ஃப்ராகெல்லாம் போட்டுட்டு நிற்கிறீங்க. உங்களோட அம்மா அப்பா ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. சரி, ஓகே ப்ரொஃபஸர், ஸோ பொண்ணு லைஃப் செட்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் யூங்கி மட்டும்தான். ஸோ அவரோட அம்மா அப்பா இருக்காங்க, பட் அவங்க ஃபாரினில் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த சைடு வந்துட்டு அந்தளவுக்கு ஜாஸ்தி கூட்டம் இல்லை. ஓகேவா? ஸோ கொஞ்சம் பேர் மட்டும் வச்சு சிம்பிளாக மேரேஜ் முடிச்சுக்கிறீங்க. அவரும் ரிங்கு போடுறாரு. ஸோ நீங்கள் கையெல்லாம் நடுங்குது உங்களுக்கு. அப்படியே உங்களை ரிங் போட சொல்கிறாங்க. இன்னும் அதை விட அதிகம் வட நடுங்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்டு தான் உங்களோட ஒரு கையை பிடிச்சிட்டு, என்னடி இப்படி நடங்குது, ரிங்கு தானே போட சொன்னாங்க, போட்டு விடு அப்படின்னு சொல்கிறா. ஸோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நீங்களே உங்களோட ஒரு கையை பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அந்த அவரோட கையில் ரிங்கை போடுறதுக்குள்ளே உங்களுக்கு உயிர் போய் வந்துடுச்சு. ஸோ அப்படியே அவரோட விரலில் கூட உங்கள் விரல் முட்டாத அளவுக்கு ரிங்கு போடுறீங்க. ஸோ அப்படி தான் உங்களோட வெட்டிங் முடியுது. இப்போ அப்படியே வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ உங்களோட வீட்டிலேருந்து யூங்கி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க. அம்மா நான் போகலாமா ப்ளீஸ்மா அப்படிங்கிறீங்க. என்ன வயன்னு பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இருக்கோம், அடிக்கடி வந்து பார்த்துக்குறோம், ஓகேவா, நீயும் வா, ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹாப்பியாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. யூங்கி ஒரு வார்த்தை பேசலை. அவர் பாட்டுக்கு போய்ட்டு காரில் உட்கார்றாரு. ஸோ உங்களை காரில் வலுக்கட்டாயமாக ஏற்றி உட்கார வைக்கிற மாதிரி தான் தள்ளி விடுறாங்க. இடித்து உதச்சி தள்ளாத கொடுமை மட்டும்தான். மற்றபடி நீங்கள் அழகாக நல்லதுங்க ப்ளீஸ் நான் போகலன்னு. ஆனாலும் வந்துட்டு யூங்கி ஒரே முறை தான். சரிம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. இப்போது பின்னாடி தான் 2 பேர் உட்காந்துருப்பீங்க. கார் டிரைவர் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நேராக இவங்களோட வீட்டுக்கு தான் போகுது காரு. போய்கிட்டே இருக்குது. கடவுளே, இந்த கார் எங்கே தான் போகுது, இவரோட வீடு எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கீங்க. பார்த்தா ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்குது. இவன் என்ன மனுஷனா இல்லை யார் இப்படி காட்டுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சுருக்கான்? இங்கிருந்தா டெய்லியும் வந்துட்டு போகிறான் காலேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், அவன் காரணம் எல்லாமே வரான், அவன் காரணத்தோடு தான் வரான். அங்கே வந்தால் தானே இவன் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு நம்ம பலிகாடு சே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ காரை விட்டு இறங்கி நீங்கள் வந்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ யூங்கி உள்ளே போ அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உள்ளே போ அப்படின்னு கொஞ்சம் கோல்டு டோனில் சொல்கிறாரு. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே உள்ளே அப்படியே அந்த ஃப்ராகெல்லாம் அப்படி இழுத்து பிடிச்சி நடந்துட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ பின்னாடியே வந்துட்டு இந்த ஆட்கள்லாம் இருப்பாங்களோ, ஸோ அவங்களாம் உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஸோ உங்களோட ரூமில் வந்துட்டு ஃபிட் பண்ணி வச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் தான் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ யூங்கி வராரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களோட லக்கேஜெல்லாம் அன்பேக் பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளில வச்சுட்டு உங்களோட ஒரு செட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரீங்க. உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஆனாலும் இந்த வீட்டுக்குள்ளே நிற்கிறப்ப நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது. கடவுளே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் எப்படி இங்கேருந்து தப்பிக்க? இவன் என்ன காலேஜ் விடுவானா? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியலையே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ யூங்கி வந்துட்டு நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வெளிலையா அப்படின்னு சொல்லவும், ரொம்ப தூரம் இல்லை, இங்கே தான், கீழே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. கீழே வந்துட்டு அந்த சீக்ரெட் ரூம் மாதிரி எல்லாம் கீழே கட்டுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அதுக்குள்ளே போயிட்டு வரேங்கிறாரு. உங்களுக்கு பயம் கீழேயா அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. ஸோ யூங்கி கீழேருந்து மறுபடியும் மேலே ஒரு 1 hour கழிச்சு வராரு. வந்து பார்த்தா அவர் ட்ரெஸ் எல்லாம் ஒரே பிளட்டாக இருக்குது, கையெல்லாம் பிளட்டாக இருக்குது, போயிட்டு கத்திய பிளட்டெல்லாம் இருக்குது. ஸோ கத்தியை வச்சு கழுவிட்டுருக்காரு. அவ்வளோதான், உங்களுக்கு கிருகிருன்னு வந்துடுச்சு. அப்படியே தலை சுற்றி கீழே விழுந்துடுறீங்க அதை பார்த்துட்டு.
ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து உங்கள் ஃபேஸில் தண்ணி தெளிக்கிறாங்க. ஸோ எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா யூங்கி தான் ஃபேஸை க்ளோஸ்அப்பில் வச்சுட்டு ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஃபேஸில் இன்னும் அந்த ரத்தக்கரை கூட போகலை. உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், மறுபடியும் பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறீங்க. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப உங்களுக்கு தண்ணி தெளித்து எழுப்புறாரு. ஸோ அப்படியே லைட்டாக அரை மயக்கத்தில் இருக்கிறீங்க. ஸோ தூக்கிட்டு போயிட்டு கட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து போற்றி விட்டுட்டு அவர் அந்த பக்கம் போயிடுறாரு. போயிட்டு அவர் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வராரு. ஸோ இப்படி தான் டெய்லியும் வந்துட்டு டே பை டே போயிட்டே இருக்குது. ஒரு 1 வீக் ஆகிருக்கும். உங்களால் முடியல அங்கே இருக்கவே. காலேஜுக்கு போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என் கூட தானே வருவேன் வா அப்படிங்கிறாரு. அது வந்து ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லவும் யார்கிட்டையும் வாய் திறக்கக்கூடாது, அப்படின்னா மட்டும் வா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் வாயை திறக்க மாட்டேன், எனக்கு இங்கே தனியாக இருக்க பயமாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கவும் அவரும் காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் என்ன காலேஜ் முடிக்கலை, அதுக்குள்ளே கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறாரா. ஸோ நீங்கள் அந்த கேட்டில் இறக்கி விட்டதுமே ஒரே ஓட்டமாக ஓடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை தேடிட்டு தான். ஸோ சாரா தான் அங்கே இருப்பா. அவள் நீங்கள் இல்லாமல் தனியாக ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. ஸோ அவள் அங்கே உட்காந்துக்கிறத பார்த்துட்டு சாரா அப்படின்னு கத்திட்டு ஓடுறீங்க. அவள் உங்களை பார்த்தது வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. ஸோ 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னா அழுகையாக வருது. கல்யாணத்தோட அது அவ்வளோதானே, நீ என்கிட்ட ஒரு ஃபோன் கூட பேச மாட்டேற, கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிற, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறா. ஸோ நீங்கள் கொஞ்சம் அது உனக்கு நான் அப்புறம் சொல்கிறேன்டி அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அதுக்குள்ளே கரெக்டாக இவங்க வந்துடுறாரு. ஸோ இவங்க பார்த்ததுமே ப்ரொஃபஸர் குட் மார்னிங், டேஸில் எப்படி போகுது, வயன் ரொம்ப சேட்டை பண்ணுறாளா அப்படின்லாம் கேட்குறா. அவர் அதெல்லாம் எதுவும் இல்லை, கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காமாக பேசுகிறாரு. ஓகே ப்ரொஃபஸர், யா ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஸ்வீட்டா, உண்மை தெரிஞ்சா இவை ஒரு பக்கத்து அலை வச்சு கூட படுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ சார் அவங்கக்கிட்ட வயன் ப்ரொஃபஸர் ஒன்று நல்லா பார்த்துக்கிறாரா, ஓகேவா, உனக்கு செட் ஆகிடுச்சா அப்படின்லாம் கேட்குறா. நீங்கள் அவ்வளோதான் அதான் சொல்லிட்டே வரீங்க. என்னடி சும்மா ஆண்டு வர, கரெக்டாக சொல்லு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. உங்களால் அவள் கேட்குறப்ப எதுவும் சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல, கஷ்டமாக இருக்குது சார். அது வந்து அப்படி நீங்கள் சொல்லுறீங்க கரெக்டாக, இவங்க கிளாஸ் இன்னும் போகலையா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு பயம் ஆகிடுச்சு, இது புறம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ உங்களால் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. டெய்லி காலையில் கூட்டு வந்து விட்டுருவார், ஈவினிங் அவரை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ 2 பேரும் ஒன்றா தான் வருவீங்க, ஒன்றா தான் போவீங்க. ஸ்டடீஸ் டைமில் அவர் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அட் த சேம் டைம் வீட்டுக்கு போயிட்டு எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டார். நீங்கள் தான் ரொம்ப பயந்துகிட்டே இருப்பீங்க, அவர் ஜஸ்ட்டு காமாக இருப்பார். சாப்பிட்டியா வயன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படிங்கிறீங்க. வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய்ட்டு குக்கெல்லாம் பண்ணி கொண்டு வந்து தராரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, இது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கவும் கறி தான் அப்படிங்கிறாரு. சிக்கனா மட்டனா இல்லைண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்கவும் பயப்படாத, மனுஷனோட கறியெல்லாம் கிடையாது, சிக்கன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சாப்பிட்றீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட. ஸோ இவங்கேயும் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டு முடித்ததுமே பிளேட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இவங்க பிளேட்டும் நீங்கள் எடுக்க வரீங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு அவரோட வேலையை அவர் செஞ்சுக்கிறாரு, எனக்கும் வேலை செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் ஏன் ஒரு வேலை வேறு சைக்கோவா இல்லை என்ன, நம்ம தான் வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குது. அதை ஷேர் பண்ணியே ஆகணும் யார்ட்டையாவது, இல்லைனா மண்டை வெடிச்சிடும். பட் ஷேர் பண்ணுற அளவுக்கு தைரியம் வரவே இல்லை இன்னும். ஸோ இப்போது உங்களுக்கு வந்துட்டு காலேஜ் லீவு, நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. இவங்க வந்துட்டு எனக்கு ஒர்க் இருக்குது, நான் வெளில போகிறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்ன என் ஃப்ரெண்டு வீட்லையாவது விட்டுட்டு போங்க, நீங்கள் வரும்போது பிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் முடியாது, இங்கே இரு, எத்தனை நாளைக்கு உன்னை கொண்டு போய் வெளில விட முடியும், இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளாரில் நடக்கக்கூட பயமாக இருக்குது. ஏன்னா கீழே வந்துட்டு ஒரு அடிக்கடி போயிட்டு ரத்தக்கரையோடு வராரா. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் திக்குன்னு அடிச்சுக்குது ஹார்ட்டு. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு விண்டோ கிட்டே போய் நினைக்கிறீங்க. ஸோ காற்று அப்படியே நல்லா அழகாக சில்லுன்னு வீசுது. ஸோ அந்த காற்று தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக கொடுக்குது. ஸோ அந்த காற்று அப்படியே வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்க்குறீங்க. இதே மாதிரி தான் ஒரு நாள் நீங்கள் காலேஜில் உங்களோட கிளாஸ்லாம் விண்டோ கிட்டே நின்றுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி சில்லுன்னு ஒரு காற்று வந்திருக்கும். ஸோ அந்த சில்லுன்னு காற்று உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நிற்கிறப்ப கரெக்டாக ஒரு பர்சன் உள்ள காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஸோ அப்படியே அந்த காற்றுல அவரோட ஹேர்லாம் அழகாக ஃப்ளை ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை அப்படியே கோதி விட்டுட்டு அப்படியே எடுத்து அப்படியே கொஞ்சம் அழகாக ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு அழகாக பிளாக் கலர் கோட் ஷூட்டில் சூப்பராக வராரு.
ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, வச்சுக்கன்னு வாங்காமல். செம்ம க்யூட்டாக இருக்காங்க, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, யூங்கி தான். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் அவர் வந்துட்டு காலேஜுக்கு ஜாயின் ஆகிருப்பார் ப்ரொஃபஸராக. ஸோ நீங்கள் அவர் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ்ஷு அப்படியே தான். அப்போ இருந்து நீங்கள் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி அவர் பின்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அவர் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆத்தாடி ஸ்டூடெண்ட் இல்லையா ப்ரொஃபஸரா, இது என்னடா வம்பா போச்சு. பட் இருந்தாலும் அழகாக இருக்கார், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்களும் சாராவும் எந்நேரம் பார்த்தாலும் இவங்க பின்னாடி தெரியறதே தான் வேலை. அவரோட டிபார்ட்மெண்ட் வேறு, உங்களோட டிபார்ட்மெண்ட் வேறு. ஸோ நீங்கள் வந்துட்டு அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் தேடி பார்ப்பீங்க. அவர் அவ்வளோ அழகாக எல்லாத்துக்கிட்டையும் காமாக பேசிட்டு ஹாப்பியாக வந்துட்டு சூப்பராக கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பார். ஸோ பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எல்லா பொண்ணுங்களும் வாய்ப்பு வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, இவங்கவே தான். ஸோ நீங்களும் அப்படி தான். ஒரு சில டைம் வந்துட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக ப்ளீஸ் நான் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கேனேன்னு சொல்லிட்டு வேறு கிளாஸ் மாற்றியெல்லாம் போய் உட்காந்துட்டு அவரை சைட் அடித்த காலெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 1 இயர் போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சாரா வந்து ஒரு 2 டேஸ் வந்திருக்க மாட்டா. உங்களுக்கு செமையாக போர் அடிக்குது, எங்கே போனாலும் அவளை கூட்டிகிட்டு தெரியுவீங்களா. இப்போ 2 டேஸாக அவளும் இல்லை. சரி ஓகே, நம்ம ஆளை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க பார்க்கலான்னு போகிறீங்க. ஸோ அவரோட கேபினுக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ரூமில் வந்துட்டு அவர் இல்லை, எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இது வந்துட்டு டைம் முடிஞ்சு, தட் மீன்ஸ் காலேஜ் டைம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புற டைம். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் அவரை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போவீங்க. சரி ஓகேன்னு பார்க்கலான்னு போகிறப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல அவரை பார்க்குறீங்க. பார்த்ததுமே வந்துட்டு என் ஆள் என்ன அங்கே போயிட்டுருக்காரு, ஓகே ஃபாலோ பண்ணிவிடுவோம், இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டிதான், கடவுளே தைரியத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு முடிவோடு தான் போகிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பூனைக்குட்டியாட்ட பார்த்தீங்க அவர் பின்னாடியே போயிருப்பீங்க. ஸோ எவ்வளோ தூரம் அவர் போயிருப்பார். கடைசியாக வந்துட்டு அவர் கீழே ரொம்பவே க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு கிளாஸ் ரூமுக்கு போகிறாரு. ஐயோயோ, இங்கே எதுக்கு போகிறாரு, இங்கே ஏதாவது திங்ஸ் இருக்கா எடுக்கிறதுக்கு, இதுவே பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது, இங்கே யாருமே எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஆளுக்குது, நம்ம பார்த்துக்கலாம், அவர் பார்த்துப்பார் நம்மளை அப்படிங்கிற தைரியத்தில் நீங்கள் போக கரெக்டாக இவங்க உள்ளே போயிடுவார். டோரை லாக் பண்ணுறதுக்குள்ளே நீங்களும் உள்ளே போயிடுறீங்க. ஸோ அந்த டோர் அப்படியே ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிடும். திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிக்கும். ஸோ அப்படியே உள்ளே போயிடுறீங்க. போயிட்டு கரெக்டாக நீங்கள் வந்துட்டு இவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு அப்படியே கண்ணை மூடி வேண்டிக்கிறீங்க, கடவுளை காப்பாற்று, பயமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கரெக்டாக கண்ணை திறக்கிறீங்க. திறந்து பார்த்தா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இவங்க ஒருத்தனோட வாயில் கையிலலாம் கைத்தை கட்டி ஒரு மாதிரி துணியை போட்டு கட்டிட்டு அவனை அப்படியே முடி பிடிச்சி இழுத்துட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ அவருக்கும் ஷாக்கு, உங்களுக்கும் ஷாக்கு, அப்படி உங்களுக்கு பேச்சு மூச்சே இல்லை. ஸோ அது யாரும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் தான், அந்த காலேஜ் ப்ரொஃபஸர். உங்களுக்கு பேச்சே வர மாட்டேங்குது. இவங்கி பார்த்துட்டு இங்கே எதுக்கு வந்த நீ அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிறீங்க, புரியலை அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ப்ரொஃபஸர் ப்ரப்போஸ் அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரப்போஸ் பண்ண வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், யார் இவனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிய பிடிச்சி ஒரு ஆட்டுறாங்க. அவன் கத்துறான், இல்லை இல்லை அப்படிங்கிறீங்க. வேறு யாருக்கு, இங்கே வேறு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கத்துறாரு. உங்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் பயத்தில் அப்படியே சொல்கிறீங்க, கண்ணெல்லாம் கலங்குது. இது எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாக கேட்குறாரு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. புரியல அப்படிங்கிறாரு. பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்ல முடியல, வாய் வளருது. பிடிச்சி அப்படிங்கிறீங்க. பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறீங்க. ஆமா அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லவும், இங்கே பார்த்ததை இங்கேயே மறந்துடு, இல்லை அப்படின்னா அடுத்து இவன் இடத்துல நீ இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் வாயை திறக்க மாட்டேன் ப்ரொஃபஸர், இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் இங்கே வரவில்லை, உங்களுக்கு ப்ரப்போஸும் பண்ணலை, இங்கே நான் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டோரை திறக்க மாட்டேங்குது. ஏய் மெண்டல், இந்த பக்கம் தர அப்படிங்கிறாரு. திறக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திறந்து ஒரே ஓட்டமாக தலை தெறிக்க ஓடுறீங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு அப்படி பார்த்து ஷாக்கான ஆள் தான் நீங்கள். ஸோ அவரை அப்படி தூக்கிட்டு கடத்திட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, எதுக்கு அப்படி கட்டு போனார், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு பார்த்ததோட சரி, அந்த ப்ரொஃபஸரை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு 1 வீக் கழித்து சாரா கூப்பிட்டுட்டு போயிட்டு, அந்த ப்ரொஃபஸர் எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கான்னு வச்சுருப்பாங்களா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்களாம் ப்ரொஃபஸர், இவங்க ஹெச்ஓடின்னு. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தேடிட்டு போகிறீங்க. ஸோ ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டிங்க, இந்த டிபார்ட்மெண்ட் தான், இவர் தான்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவரை ஏண்டி தேடிட்டு இருக்கிற, உன் ஆள் இது இல்லையே அப்படின்னு அவ சொல்கிறா. வாய மூடடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் பொண்ணுங்கிட்ட இந்த இந்த ப்ரொஃபஸர் இவர் பேர் சொல்லிட்டு அந்த கிளாஸ் பொண்ணுங்க கிட்ட அது ப்ரொஃபஸர் ஜான் வராங்களா, அவர் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த பொண்ணுங்க வர 1 வீக் வந்துட்டு அவங்க வரதில்ல, ஸோ என்னன்னு தெரில, அவர் லீவில் இருப்பாரோ என்னவோ, எங்களுக்கு தொல்லை வளைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி செம ஷாக்கில் நிற்கிறீங்க. இது 1 வீக்காக வரலையா, அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி மண்டகளை ஓடிட்டே இருக்குது. கரெக்டாக இந்த பக்கம் நீங்கள் திரும்பவும் அப்படியே இவங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு. அது என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுங்கிறீங்க. என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே யாரும் உள்ள ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏதோ ஒரு பொண்ணை கையை காட்டுறீங்க, அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, இவன் உன் ஃப்ரெண்டான்னு. இல்லை சார், எனக்கு இப்போ தான் தெரியுங்களே அப்படின்னு அவள் சொல்லிடுறா. நீங்கள் ஐயோ இவன் ஒருத்தி, யாருமே நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருத்துன்னு முழிச்சுட்டு நிற்கிறீங்க. ஸோ சார் வந்துட்டு, சார் ப்ரொஃபஸர் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, இது உங்கள் டிபார்ட்மெண்ட் இல்லையே அப்படிங்கிறா. உங்கள் டிபார்ட்மெண்ட்டு கூட தான் இல்லை, ஆனால் நீங்கள் இங்கே இருக்கீங்கல்ல, நான் வந்த தப்பா அப்படின்னு சொல்லி அவகிட்ட நல்லா பேசுகிறாரு. தப்பே இல்லை, நீங்கள் ப்ரொஃபஸர், அது நல்ல ப்ரொஃபஸர், எங்கே வேணால் போகலாம், யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ நீங்கள் நல்ல ப்ரொஃபஸரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க. ஸோ இவங்களை செம்மையாக மறைச்சிட்டு உங்ககிட்ட பேசணும், கேபின் வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறீங்க. இந்த பக்கம் சாரா, பொடி 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 உங்களால் இது உலக அதிசயத்தில் ஒரு நாளாக வந்துட்டு பேசணும், கேபின் வான்னு கூப்பிட்றாரு. பொடி பொடி அப்படிங்கிறா. அப்படி கடவுளே, இவளை வச்சுட்டு நான் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் இங்கே செத்துட்ருக்கண்டி அப்படிங்கிறீங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, அவர் நல்ல பையன், ஒன்றும் பண்ண மாட்டார், போயிட்டு வா ஏதாவது ப்ரப்போஸ் இது பண்ணுறாரா என்னமோ, ப்ரப்போஸ் பண்ணால் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறா. கடவுளே, இது ஒரு பைத்தியம், அது ஒரு சைக்கோ, நடுவில் நான் மாட்டிட்டு சாவறேன் அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ அவளே பிடிச்சி அவரோட கேபின் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டா. உள்ளே தள்ளி விட்டுட்டு, சரி பேசிட்டு வா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு போகிறா. நீங்கள் சைக்கோ நீ நல்லாவே இருக்க மாட்டேடி அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு சாபம் கொடுத்துட்ருக்கீங்க. அவள் ஓடிட்டா. இந்த பக்கம் இவங்க இருந்துட்டு, வாங்க மிஸ் வயன், அன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ப்ரொஃபஸர் அது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இது நீ இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணுற போலையே, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவும் டேபிளில் வந்துட்டு ஒரு பேனா வச்சு தட்டிக்கிட்டே கேட்குறாரு. ஒரு மாதிரி உட்காந்துட்டு ஒரு மாதிரி சாஞ்சு உட்காந்துட்டு திமிராக உட்காந்துருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்டு கேட்குறாரு. நீங்கள் ப்ரொஃபஸர் அது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், உனக்கு இன்வெஸ்டிகேஷனாக ரொம்ப பிடிக்குமா என்ன அப்படின்னு திரும்ப கேட்குறாரு. ப்ரொஃபஸர் ப்ளீஸ், நான் இனிமேல் அதை பற்றி நினைக்கவே மாட்டேன், எனக்கு அவர் என்னாச்சுன்னு தெரியலையா, ஒரு வேளை நான் பார்த்ததா தப்பா இல்லை என்னன்னு தெரியலை, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் போனேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. இனிமேல் நீ கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை மிஸ் பயன், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எஞ்சி போயிடுறாரு. என்னது நாளைக்கு பார்க்கலாமா, கன்ஃபார்ம் பண்ண தேவையில்லையா, அப்போ அடுத்த லிஸ்ட்டு நான் தானா, கடவுளே அப்போ என்ன பண்ணுவார், கொன்றுவாரா, அவர் என்ன பண்ணார், கொண்டுட்டாரா அப்படின்னு உங்களுக்கு செம பயம். அப்படியே வீட்டுக்கு அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி தான் போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலைல காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட அம்மா, காலேஜுக்காக கிளம்புறேன், ஒரு ஆஃப் டேக்கு கிளம்பு, இன்றைக்கி கொஞ்சம் ரிலேட்டிவ் எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேட்டிவாக எதுக்கு அப்படின்னு கேட்கவும், உன்னை பொண்ணு பார்க்க தான் அப்படிங்கிறாங்க. இது எந்த நாளில் நம்ம புதுசாக சொல்லிட்டு இருக்கிற, இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாமே மட்டும் சொல்லி தான் செய்வாங்களா, அப்படிலாம் சொல்லி செய்ய முடியாது, சரி ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கடவுளே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ கீழே கூப்பிட்றாங்க, நீங்களும் ரூம்லேருந்து கீழே வரீங்க. ஸோ காஃபி கொடுக்க சொல்கிறாங்க, மேடமும் காஃபி கொடுக்குறீங்க. அப்படியே கொடுக்குறப்போ காஃபியை எடுக்கிறாரு. ஸோ கையை பார்த்தா ஃபெமிலியராக இருக்குது, ஏன்னா போர்டில் எழுதுவார்ல. ஸோ நீங்கள் தான் அடிக்கடி நிறைய சைட் அடிச்சிருப்பீங்களா, அடுத்த கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டு உட்காந்து. ஸோ ஃபெமிலியராக இருக்குது. அப்படியே பேச பார்க்குறீங்க, பார்த்தா யூங்கி அப்படியே கையில் வச்சுருந்து மொத்த காஃபி கப்பு அந்த பிளேட்டே கீழே போட்டுடுறீங்க பயத்தில். அவர் என்னாச்சு வயன் அப்படின்னு கேட்குறாரு. அது ப்ரொஃபஸர் நீங்கள் அப்படின்னு சொல்லவும், ஓ ப்ரொஃபஸர்னு தான் நீ பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. ப்ரொஃபஸராக இருந்தால் என்னம்மா கல்யாணம் பண்ணிக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. நீங்கள் ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு கேட்குறீங்க. எனக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு,
அதனால தான் பேச சொன்னேன். என் அம்மா அப்பா ஃபாரின் போயிடுவாங்க ஒரு 2-3 டேஸில். ஒரு 1 வீக்கில் கல்யாணம் வச்சுக்கலாம். மேபி என் அம்மா அப்பா வர முடிச்சதான் வருவாங்க அப்படின்னு எல்லாமே பேசி முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து போயிடுறாரு. நீங்கள் இது என்னடா தண்டனை இந்த மாதிரி இருக்குது? ஒரு வேளை சும்மா கொண்டு போய் கொண்டா மாட்டிப்பாருன்னு கல்யாணம் பண்ணிவிட்டு கொள்ளலான்னு பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம். வித்தின் 1 வீக்லேயே மேரேஜ் வரைக்கும் போயிருக்கும். ஸோ அதுக்கு அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே உங்களோட ஃப்ளாஷ்பேக் போயிட்டுருக்கு. அப்போ டக்குன்னு வந்துட்டு பின்னாடி வயன் அப்படிங்கிற சத்தம். ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு திரும்புகிறீங்க. பார்த்தா யூங்கி தான். அங்கே என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்குறாரு. ப்ரொஃபஸர் அது வந்து ப்ரொஃபஸர் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. மறு பேச்சே கிடையாது. உள்ளே ஓடிடுறீங்க. ஆனால் வந்துட்டு அந்த க்யூரியாசிட்டி, அந்த மானங்கிட்ட க்யூரியாசிட்டி தான் உங்களை எப்போ பார்த்தாலும் மாட்டி விடும். ஸோ அந்த மாதிரி உள்ளே சொன்னால் போயிட்டீங்கல்ல, திரும்ப எதுக்கு வரணும்? அப்படியே அந்த லைட்டாக கதவை லைட்டாக திறந்து அந்த சந்தில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் உள்ளே போக சொன்னாருன்னு பார்த்தா அவர் யாரையும் தோலை தூக்கி போட்டுட்டு கீழே அந்த அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குல்ல அதுக்குள்ளே போயிட்டுருக்காரு. அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு காலேஜ் போயிருந்துருக்க மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. எப்போ நம்மளை கொண்டு போய் இந்த மாதிரி கொல்லுவானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போதெல்லாம் பிளட்டோடு தான் வராரு. கொன்னுட்டான், அவரையும் கொன்னுட்டான், எல்லாரையும் கொல்லுனா. கொஞ்சம் கூட இவனுக்கு ஹார்ட்டே இல்லை, கொஞ்சம் கூட இவனுக்கு மனிதாபிமானமே இல்லை, இவன் மனுஷனே இல்லை, மிருகத்தை விட மோசம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நடுங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஜுரமே வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ இவங்க தான் கூப்பிட்டு போகிறாரு. போனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்கா. என்னடி ஆச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை வயன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவளோட ஃபேஸில் ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. ஆனால் அவள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. என்ன மாதிரி இவளுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? என் அளவுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவும், நீங்கள் நேற்று காலேஜ் வரல அப்படின்னு சொல்லி சாரா அவங்கள கேட்குறா. ஸோ நீங்கள்ட்டு சார் தான் லீவுன்னு சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் லீவு, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குமா லீவு, ஏண்டி வரலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், சாரிடி இன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ வந்திருந்தா எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருந்திருக்காது அப்படின்னு மைண்டுக்குள்ளே நினச்சிக்கிறா. ஆனால் ஒரு கொஞ்ச நாள் அப்படியே தான் ஒரு டேஸ் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 வீக் போகுது. அவள் ஒரு மாதிரி நர்வஸாகவே தான் இருக்கிறா. உங்களுக்கு வந்துட்டு அவளை ஏன் அப்படி இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் வந்துட்டு சார்கிட்ட அதாவது ப்ரொஃபஸர்கிட்ட பேசி பார்க்கலாமா? வேணாம் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது வரை ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சாரா எனக்கு ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஷேர் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சொல்லு அப்படிங்கிறா. அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு அங்கே யூங்கி வந்துடுறாரு. வயன் கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ சாராவும் வந்துட்டு பார்த்து போயிட்டு வாடி அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் அப்படின்ட்டு போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இப்போ எப்போவுமே ப்ரொஃபஸர் நல்லா தானே பேசுவா, இப்போ என்ன ஒரு மாதிரி இருக்கா? இப்போ ஏதாவது பார்த்துட்டாளா அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி யோசனை. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி மண்டக்குள்ள குழப்பமாகவே இருக்குது. சாரா சரியில்லை, ரொம்ப நாளாக சரியில்லை அப்படின்ட்டு தோணிகிட்டே இருக்குது. ஸோ அப்படி தான் உங்களோட டேஸ்லாம் கொஞ்சம் அப்படி தான் போயிட்டுருக்குது. ஒரு 1 வீக் காலேஜ் லீவாக இருக்கும் எல்லாத்துக்குமே. வீட்டில் இருக்கவே பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் இருக்கீங்க. ஸோ 1 வீக் கழிச்சு உங்களோட காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே நிறைய போலீஸ்லாம் வராங்க. ஒன்றுமே புரியல உங்களுக்கு, ஏன் போலீஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. சாரா பயங்கரமாக பதட்டமாக இருக்கா போலீஸை பார்த்ததுமே. நீ ஏன்டி பதட்டப்படுற அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறா. ஆனால் நல்லா பதட்டப்படுறா தெரியுது. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸரை வந்துட்டு காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட் அவங்க வீட்டிலேருந்து கொடுத்துருப்பாங்க போல். ப்ரொஃபஸரை காணுமா, இது அன்றைக்கி நம்ம பார்த்தோமே அவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது என்ன நியூஸ்னு தெரிஞ்சுக்க பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி அப்படியே போகிறீங்க. ஸோ தெரிஞ்சுக்கலான்னு போனால் அந்த ப்ரொஃபஸரை காணுன்னு யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. வேறு ஒரு ப்ரொஃபஸர் காணுன்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரின்னு நீங்களும் வந்துட்டு நல்ல வேலை அவர் இல்லை, ஆனால் இவரை காணோன்னா ஒரு வேளை இவர் அன்றைக்கி தூக்கிட்டு வந்தது இந்த ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க. உங்களுக்கு பேக்கில் தான் பார்த்துருப்பீங்க, அவர் ஃபேஸை பார்த்துருக்க மாட்டீங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப பயமாக இருக்குது. சாரா கிட்ட, சாரா இங்கே வா, நீ ஏன் பதட்டப்படுற, எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு அவளை கூப்பிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் நிற்க வச்சு கேட்குறீங்க. போய் ரெஸ்ட் ரூமில் லாக் பண்ணிட்டு தான் கேட்குறீங்க. அந்த டேபெல்லாம் திரும்பி விட்டுட்டு பேசுறது யாரும் கேட்காத மாதிரி. அவள் வந்துட்டு செம்மையாக பயப்படுறா. சொல்லுடி, என்னடி பிரச்சனை,
ஏதாவது என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே சாரா அவங்கள ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. சாரா என்னடி ஆச்சு, ஏண்டி அழற, பயமா இருக்குடி, சொல்லுடி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மயன், நீ ஏண்டி அன்னைக்கு வரலை, எல்லாமே ஒன்றால் தான் அப்படின்ட்டு அழுகிறா. நான் என்னடி பண்ணேன், ப்ளீஸ் டி, என்னன்னு சொல்லு, பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. அவரை காணும்னு தேடினா நீங்கள் பயப்பட்டால் கூட பரவாயில்ல, ஏன்னா இவங்க தான் இப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறாரு. ஆனால் இவன் பயப்படுறா, ஒன்றுமே புரியல உங்களுக்கு, இவ ஏதாவது பண்ணிட்டாளா என்ன ஒன்றுமே தெரியல. சாரா எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் இருக்கேன், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நம்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவன் வந்துட்டு மயன் நீ வரலல்ல அன்னைக்கு, ஆக்சுவலாக நீ வரலன்னு சொல்லவே இல்லை, வருவேன்னு நினச்சேன், அதனால் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அந்த ப்ரொஃபஸர் அன்னைக்கு வந்தாண்டி, அது ஏன் இங்கே நின்றுருக்கா, எதுக்கு நின்றுருக்கா அப்படின்னு கேட்டான். வயனுக்காக வெயிட் பண்ணுறேன் சார், என் ஃப்ரெண்டு அப்படின்னு நான் சொன்னேன். எதுவும் கூட ஒரு பொண்ணு எப்போவுமே சுற்றிட்டு இருப்பாளே அவளா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியுமே, இப்போ தான் அந்த என்னோடய கிளாஸில் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்து பேசிவிட்டு அங்கேருந்து அதோ அங்கே கீழே போனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு எம்டி ரூம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ரூமுக்கு கை காட்டினாராமா. ஸோ அதை அப்படி சொல்கிறா. அங்கே யாருமே போக மாட்டாங்கடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எனக்கு தெரியாதுல்ல வயன், ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, இவ ஏன் போனா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அவள் எதுக்கு சார் அங்கே போனா அப்படின்னு. தெரியலப்பா, அந்த பொண்ணு தான் போச்சு, பின்னாடியே யாரோ ஒருத்தவங்க போன மாதிரி இருந்துச்சு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டாரு. நான் பதட்டத்தில் அங்கேருந்து ஓடினேன், அந்த ரூமுக்கு போனேன். அங்கே போனால் உள்ளே போனதுமே வந்துட்டு டோர் லாக் பண்ணுற சத்தம். திரும்பி பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாண்டி. ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ கரெக்டாக அந்த டைமில் அவன்கிட்டருந்து தப்பிச்சு நான் வெளில போயிட்டேன். ஸோ மார்னிங் டைம் தான் இது. நான் வெளில ஓடிட்டு கிளாஸில் உட்காந்துட்டேன். ஆனால் அவன் அடிக்கடி கிளாஸ் பக்கம் வந்துகிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ லஞ்ச் போகிறதுக்கே பயமாக இருந்துச்சு எனக்கு. எல்லாம் கூட்டமாக இருக்கிற பக்கமே இருந்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் கேன்டீன் போகலான்னு போனேன். அப்படி கேன்டீன் போகலான்னு போகிறப்போ இந்த ப்ரொஃபஸர் வந்து என்கிட்ட மறுபடியும் கேபினுக்கு வா பேசணும் அப்படின்னு கூப்பிட்டான். நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ கரெக்டாக அப்போ யூங்கி ப்ரொஃபஸர் அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லவும், ப்ரொஃபஸர் எதுக்கடி அங்கே வந்தார், நீ ஏதாவது அவர்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரொம்ப நான் பயத்தில் இருந்தேன். அவர் வந்துட்டு சாரா கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவர் கூட நான் போயிட்டேன். அப்போ இந்த ப்ரொஃபஸர் அப்படியே போயிட்டான் அந்த பக்கம். ஸோ ப்ரொஃபஸர் என்ன கேபினுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. உங்களுக்கு எதோ தோணுது, ஏன்டி இப்படி அழுகிறா, எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லடி, ப்ரொஃபஸர் யூங்கி ப்ரொஃபஸர் என்ன கேபினுக்கு கூப்பிட்டு போயிட்டு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, உனக்கு எதாவது பிரச்சனையா, ஏன் எப்போ நார்மலாக தானே இருப்பேன் அப்படின்னு கேட்டார். நான் நடந்ததை வந்துட்டு சொன்ன அவர்கிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது உங்கள்கிட்ட அவள் சொல்லிட்டுக்கா, அப்போ நீ தான் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா அந்த அன்றைக்கி ஈவினிங் வரும்போது அவர் சும்மா வெளில போகிறேன்னு போயிட்டு வந்திருப்பார், ஆனால் வரும்போது இப்படி தூக்கிட்டு வந்திருப்பார். ஸோ அந்த ப்ரொஃபஸரை கொண்டு வந்தது யூங்கி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அதனால் என்னாச்சு சொல்லு சாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத, இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாத, அவனுக்கு என்ன ஆனாலும் நீ வாயை திறக்கக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அப்போ எதுவும் தெரியல, சும்மா மிரட்டி விடுவாருன்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டு நம்ம ப்ரொஃபஸர் அவனை கட்டி தூக்கி காரில் போட்டுட்டு போனார். நான் பார்த்தேன், அவரும் என்னை பார்த்தாரு, பட் நான் எதுவுமே சொல்லலை. ஸோ அவனுக்கு அந்த டிக்கியில் போட்டுட்டு வந்து என்கிட்ட, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இனிமேல் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். எனக்கு இப்போ எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அவர் காப்பாற்றுறாரு, ஆனால் அவனை கட்டி தூக்கிட்டு போயிட்டாரு. எனக்கு பயமாக இருந்துச்சு. இப்போ அவரை காணோன்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடுறாங்க. எனக்கு என்ன பயம்னா, என்னால் ப்ரொஃபஸருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, இவர் ஏதாவது மாட்டிப்பாரோன்னு பயமாக இருக்குடி அப்படின்ட்டு அழுகிறா. உங்களுக்குன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. இவனை காணுன்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ் போனதோ, அடுத்தடுத்து 2-3 ப்ரொஃபஸர் எல்லாம் காணாமல் போகிறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிறையா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவரும் ரொம்ப நாளாக வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியும் வந்துட்டு ஆமாம் ரொம்ப நாளாக வீட்டுக்கு வரல, நாங்கள் அங்கே ஆஃபீஸில் இருந்துருப்பாருன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக வருது. கிட்டத்தட்ட 5-6 ப்ரொஃபஸர் காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் சாராக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. உங்களுக்கு என்ன அப்படின்னா, யூங்கி பண்ணுறது தப்பு இல்லை, என்னன்னு தெரியல, ஆனால் அவர் ரொம்ப மோசமாக இல்லை,
இந்த மாதிரி மோசமாக இருக்கிறவங்கள தான் இப்படி கூப்பிட்டு வர்றாரு. ஆனால் என்ன கொன்னுட்டாரா? கண்டிப்பாக கொன்னுட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த பாடி கிடச்சிச்சின்னா இவங்க மாட்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறீங்க. ஸோ பேசிவிட்டு, சாரா இன்றைக்கி வீட்டுக்கு போகலாம், அந்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பாடியா அப்படிங்கிற ஏய் சும்மா ரெடி, நான் தினமும் பார்த்துட்ருக்கேன், எனக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் அவர் கண்டிப்பாக உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ப்ரொஃபஸர் மேலே வரும்போது ரத்தக்கரையோட தாண்டி வருவார், கத்தியெல்லாம் கழுவாரடி அப்படிங்கிறீங்க. என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்கிறா. இதைத்தான் ரொம்ப நாளாக அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இப்போ வேறு வழி தெரியல. எனக்கு இவங்க ப்ரொஃபஸரை காப்பாற்றணும், அது மட்டும்தான். அவர் பண்ணுறது தப்பு தான், ஆனால் ஃபுல்லாக தப்பு கிடையாது. அவர் பண்ணுறது சரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தப்பு பண்ணல. அப்போ நான் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சாராவை நீங்களும் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ வீட்டுக்கு தான் போகிறீங்க. அவளும் பார்க்குறப்ப அதை ஃபஸ்ட் டைம் உங்கள் வீட்டுக்கு வரா. என்னடி போயிட்டே இருக்குது கார் அப்படிங்கிறா. ஏய் கொஞ்சம் லாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே போய்ட்டு வீட்டுக்குள்ளே ஒரு வழியாக வண்டி நிறுத்திடுறீங்க. ஸோ வண்டி நிறுத்திட்டு அப்படியே வந்துட்டு 2 பேரும் அந்த கீழே ஸ்டெப்பு அந்த இதுக்கு போவோம்ல அண்டர் கிரவுண்டுக்கு, அந்த இடத்துல நிற்கிறீங்க. இது வழியாக தான் இறங்கி போகணும்னு சொல்லிட்டு கை காலில் அப்படியே வந்துடுது உங்களுக்கு. அப்படியே தான் 2 பேரும் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. ஸோ சரா திறக்கிறேன், என்ன ஆனாலும் கத்திடாத, என்ன இருந்தாலும் கத்திடாத, பயந்துடாத ப்ளீஸ், ஓகேவா? உனக்கு தைரியமாக இருந்தால் மட்டும் என் கூட வா, இல்லைன்னா இங்கே நின்றுக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. ஏய் தனியால் ஒன்றும் விட மாட்டேன், பயமாக தான் இருக்குது, ஆனால் அவனு தனியாக விட மாட்டேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூட வரா. ஸோ 2 பேரும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்குறீங்க. நீங்கள் அந்த ஸ்டெப்பில் இறங்குற சவுண்டே ஒரு மாதிரி எக்கோ அடித்து உங்களுக்கு டெரராக கேட்குது. ஒரு மாதிரி சட்டு சட்டுன்னு உங்களுக்கு அப்படியே வேர்த்து அப்படியே ஊற்றுது 2 பேத்துக்கும். ஸோ 2 பேரும் வந்துட்டு ஒரு ஜீனு அப்புறம் ஒரு நார்மல் டிஷர்ட்டு ஸ்லீவ்லெஸ் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படி வேர்த்து ஊற்றி ட்ரெஸ்ஸே நனைஞ்சு போயிடுச்சு. அப்படி தான் போட்டுட்டு ஒரு மாதிரி நனைஞ்சு போயிட்டுருக்கிறீங்க, வேர்வையிலே நனைஞ்சு போயிட்டுருக்கீங்க. அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ இப்போது அப்படி கீழே போக போக உங்களுக்கு ப்ரீத் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி அங்கே ஏர் வென்டிலேஷனே இல்லை, அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால சுத்தமாக ஏர் வென்டிலேஷன் அங்கே இல்லவே இல்லை. அது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூச்சு வாங்குது உங்களுக்கு. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆக்சிஜன் மாஸ்க் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று எடுத்து மாட்டிக்கிறீங்க. ஸோ ஒரு வேளைக்கு ஏர் வென்டிலேஷன் இல்லை அப்படிங்கிறனால தான் சொல்லிட்டு எடுத்து மாட்டிக்கிறீங்க. ஸோ அதை அப்படியே போட்டுட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ இப்போ போய் பார்த்தா உள்ளே ஏதோ ஜெயில் மாதிரி கட்டி வச்சுருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இடம் இது அப்படின்ட்டு. இருட்டாக வேறு இருக்குது, ஒரு சின்ன வெளிச்சம் அவ்வளோதான். அந்த இருட்டுக்குள்ளே சின்ன வெளிச்சம் அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கே நிறைய ஜெயில் மாதிரி நிறைய கம்பியெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்கு. ஸோ அதுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு கிடக்குறாங்க. அவங்க உசுரோடு இருக்கானா செத்து கிடக்குறானா எதுவுமே தெரியல. ஆனால் ஸ்மெல்லு பயங்கரமாக வருது, எதுதோ ஸ்மெல்லாம் வருது. உங்களுக்கு வந்துட்டு அது என்னன்னே தெரியல, பயங்கர பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடி அப்படியே போயிட்டு ஒரு டோர் மட்டும் லைட்டாக வந்து பார்க்குறீங்க, திறக்க முடியாது. ஸோ திறக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு குச்சி வச்சு ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு தட்டுறீங்க. அவர் வந்துட்டு எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, இது அன்றைக்கி நான் பார்த்த ப்ரொஃபஸர் தானே, அந்த ஃபோட்டோவில் பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸை பார்த்து அடையாளம் கண்டுட்டீங்க. ஆனால் அவரோட ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பெல்லாம் வந்துட்டு இறந்து போயிட்டு அப்படியே கடந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவர் இறந்துட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டிங்க. அடுத்த ஆளை வந்துட்டு ப்ரொஃபஸர் நீங்கள் அது இருக்கீங்களா, கேட்குது நான் பேசுகிறது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ அவரே எதிர்க்க மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே எல்லோரும் இறந்துட்டாங்க போல், அப்போது இவங்க எப்படி இறந்துருப்பாங்க, இவங்க கொண்டுட்டாரா, அப்போ ரத்தம்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல, மண்டை பிச்சுக்குது. சாராக்கு அப்படியே மூச்சே விட முடியல, அவருக்கு பார்த்து செம ஷாக்காக இருக்குது. உங்களால் அந்த டோரை ஓப்பனே பண்ண முடியல. ஸோ ஒரு மாதிரி எங்கள் மூச்சு முட்டவும் 2 பேரும் மேலே போயிடுறீங்க, அங்கேருந்து ஓடிடுறீங்க. போயிட்டு ஒரு அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க ஹாலில். ஸோ கரெக்டாக சாரா வந்துட்டு ஒரு இடத்துல உட்காருவா, டிவி ரிமோட் மேலே உட்காந்துருவாளா. ஸோ கரெக்டாக டிவி ஆன் ஆயிரும். அப்போ வந்துட்டு அந்த நியூஸ் பற்றி ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. எல்லா பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய சிசிடிவி கேமராலாம் வாங்கி பார்த்துருப்பாங்க போல். எல்லா இடத்துலையும் யூங்கி தான் வந்துட்டு ஸ்பாட் ஆகுறாரு. ஸோ இது யூங்கி ப்ரொஃபஸர் தானே அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட யூங்கியோட பேர் லைட்டாக லீக் ஆக ஆரம்பிக்குது. அவ்வளோதான் உங்களுக்கு இது ப்ரொஃபஸரோட பேர் தெரிஞ்சிருச்சா, ஐயோ இப்போ நான் ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப 2 பேரும் ஓடுறீங்க. ஸோ சாராக்கு இப்போ பயம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பயந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வரா. ஸோ 2 பேரும் போயிட்டு அந்த டோரெல்லாம் ஆளுக்கு டோரை திறக்க பார்க்குறீங்க. அவன் பணமாக இருந்தா என்ன, அழுகி போயிருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாக வந்துட்டு ஒரு ஃபோர்ஸில் வந்து நீங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக
திறக்கவே முடியல உங்களால். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக திறந்துடுறீங்க. ஸோ கிட்டத்தட்ட யூங்கி மேலே சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அவரோட வீட்டுக்கு தான் அடுத்து வருவாங்கங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த நியூஸ் மேலே போடுறது ஹெட்செட் மாதிரி போட்டு கேட்டுட்டே இருக்கிறீங்க ப்ளூடூத்தில். ஸோ அடுத்து வந்துட்டு அவரை அந்த காலேஜில் தானே இருப்பார். ஸோ அவரை அங்கேயே வந்துட்டு சும்மா அரெஸ்ட் பண்ண மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து அவரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வருவாங்க. இங்கே இருக்கிறது மட்டும் ப்ரூஃப் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் ஸ்பாயில் ஆகிடும், அவரோட கெரியர் போயிடும், லைஃப் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த டோரை லாக்கே எடுக்க முடியல. அப்படியே இது ஏதோ பண்ணி இடித்து தள்ளிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு திறக்குது, ஒவ்வொன்றா திறக்குது. ஸோ ஏதோ ஒரு பாஸ்கோட் கண்டுபிடிச்சிட்டிங்க. இதை இப்படி திருப்பினா திறக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி திருப்புறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் அந்த மாதிரி கடத்தி வச்சுருக்காரு. ஸோ 5 பேரும் வந்துட்டு சொல்லப்போனால் இறந்து தான் கிடக்குறாங்க. லைட்டாக அவரை வந்துட்டு எப்படின்னா லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருவார். அந்த ப்ளீடிங் போயிட்டே இருக்கும் போல். ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஏர் வென்டிலேஷன் இல்லாமல் ஒரு மாதிரி அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ப்ராசஸ் இருக்குது. என்னவோ இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காரு. எந்த ஹாலிவுட் படத்தை பார்த்து இதெல்லாம் பண்ணாரோ தெரியல. ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் இவருக்கு கொஞ்சம் கூட ஹார்ட்டே இல்லை, இப்படி பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ஹார்ட்லெஸ் மனுஷனுக்காக நான் இப்படி வந்து சாகிறேன், கடவுளே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த பணத்தை எல்லாம் இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ இழுக்கவே முடியல. கரெக்டாக உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டு எப்படின்னா அந்த சைரன் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டம், உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக இவங்க கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் எல்லோரும் வராங்க, போலீஸ்லாம். ஒரு 2 ஹவர்ஸ் வந்துட்டு யாருக்கும் கீழே கிரவுண்டில், அதாவது அந்த கிரவுண்ட் இது இருக்குல்ல, ஸோ அதுக்கு இப்போ தானே சொன்னதுக்கு பேர் என்ன, அது கீழே கிரவுண்ட் ஒரு இது இருக்குல்ல, ஸோ அந்த இது இருக்கிறதே யாருக்கும் தெரியலை. அதனால் மேலேயே வந்துட்டு எல்லா பக்கமும் வீடே காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இன்னும் நிறைய டவுட் வருது அவங்களுக்கு. ஸோ வீட்டை சுற்றி காடாங்கெல்லாம் வந்துட்டு தோண்டி தோண்டி பார்க்குறாங்க. மூப்ப நாயெல்லாம் விட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லா பக்கம் பறித்து பார்க்குறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பாட்டுக்கு ஜஸ்ட்டு கூலாக உட்காந்துட்டே இருக்காரு. அவருக்கு வந்துட்டு எதை பற்றி பயம் இல்லை, மாட்டினாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கு இங்கே செம்ம பயமாக இருக்குது. அந்த பாடியை அதுக்குள்ளே இப்போ வெளியே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. எல்லாருக்கும் வந்துட்டு எங்கள் சுற்றி முற்றி தேடி எதுவுமே கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கு டவுட்டு கிளியராக இவங்க மேலே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து வெளில போகக்கூடாது, இவரை அப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு ஒரு போலீஸ் அந்த மோப்பன் ஆகிருக்குல்ல, அது மட்டும் வந்துட்டு அந்த ஸ்டெப் போகும்ல, அந்த கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போகிற ஸ்டெப்பு, அதுக்கு கிட்ட வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கும் அது நல்லா கேட்குது. அந்த டெட் பாடியெல்லாம் தூக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கிறீங்க, கட்டி கட்டி வச்சுட்டு எதுவும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே அந்த நாய் கத்துற சத்தம் கேட்டு எல்லோரும் அங்கே திறந்துட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட அந்த நாய் கத்தி அந்த இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகிருக்கும். ஸோ அந்த நாய் கத்தி அதை கண்டுபிடிச்சதுமே இவங்களுக்கே லைட்டாக எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவரே கொஞ்சம் பதட்டமாக தான் உட்காந்துருக்காரு. பட் இருந்தாலும் சரி ஓகே, எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. இப்போ வந்துட்டு அந்த நாயை கூட்டிகிட்டு எல்லோரும் கீழே வராங்க. ஸோ வந்து பார்த்தா ஒரே செடி கொடியாக இருக்குது. அதே ஒரு மாதிரி பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஃபுல்லாக செடி கொடி படர்ந்து போன மாதிரி நிறையா குப்பை, அது இது வேஸ்ட்டு திங்ஸ் அப்படி இப்படின்னு கிடக்குது. அவங்களே பார்க்குறாங்க, என்ன இது, கொஞ்சம் லைட் ஏதாவது போடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு பார்க்குறாங்க. ஏர் வென்டிலேஷன் வேறு சுத்தமாக இல்லையா. ஸோ அவங்களால மூச்சை விட முடியல. ஸோ கண்டிப்பாக ஒரு மனுஷங்க வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மூப்பனாயும் தேடி பார்க்குது. ஆனால் எதுவுமே அதுக்கும் தெரியலை. ஸோ அதுவே வந்துட்டு கொஞ்சம் நேரம் மூச்சு பேச்சு விட முடியும், அதாவது மூச்சு இல்லாமல். ஸோ அதுவே மேலே அங்கேருந்து அந்த பக்கம் நாயும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ மேலே அவங்க வரும்போது இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு, கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இவரை நம்ம தப்பாக அக்யூசேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே இவங்களுக்குன்னா ஒன்றுமே புரியல, என்ன நடந்துச்சுங்க, அங்கே எதுவுமே இல்லையா, அப்போ அவங்களாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தலை தெரிக்க அவங்களாம் போனதுக்கு அப்புறமா டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஸோ அவங்க ஃபுல்லாக கிளம்பிட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து பார்க்குறாரு. ஸோ வந்து பார்த்தா அங்கேருந்து ஆக்சிஜன் மாஸ்க் 2 காணோம். எங்கே போச்சு இந்த மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மேலே போயிட்டு இன்னொரு ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து போட்டுட்டு அவர் ஒரு டார்ச் எடுத்துகிட்டு வராரு. ஸோ வந்து பார்த்தா ஒரே செடி கொடியாக இருக்குது. எப்படி இதெல்லாம் ஒரே நாளில் எங்கேருந்து இந்த செடியெல்லாம் வந்துச்சு அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அப்படியே அந்த டார்ச் அடிச்சுட்டே வந்து பார்க்குறாரு. பட் அவர் தான் கில்லாடியாச்சே. ஸோ கொஞ்சம் கால் தார இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு. போலீஸ் நாயை கண்டுபிடிக்கல, ஆனால் அவர் கண்டுபிடிச்சிடாரு. போலீஸும் கண்டுபிடிக்கல, ஆனால் நம்ம இவங்க கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அந்த டார்ச் வச்சுட்டு அந்த கால் தார இருக்கிற பக்கமே போகிறாரு. ஸோ வந்து பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு சின்ன
குட்டியோண்டு ஓகேவா, குட்டியோண்டு ஒரு ஹோல் தான் இருக்குது. அந்த ஹோல்குள்ளே வந்துட்டு நீங்கள் அந்த பாடியெல்லாம் எடுத்து போட்டு அந்த சைடு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு டிச் மாதிரி இருக்குது. ஸோ அது சாக்கட் தான், அதுக்குள்ளே போட்டு ஒரு மாதிரி ஏதோ பண்ணி நீங்கள் வெளியே டிஸ்போஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நிறைய செடி கொடியெல்லாம் போட்டுட்டு அது ஒரு தாவரம். அந்த தாவரம் வந்துட்டு இப்போதைக்கு கதைக்கு இப்படி வச்சுக்கலாம் டியர். ஸோ அந்த தாவரம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு எந்த ஸ்மெல் சென்ஸும் இருக்காது, அந்த தாவரத்தோட ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தாவரம் அது. நீங்கள் வந்துட்டு நல்லா அந்த விஷயம்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதையெல்லாம் பிடுங்கிட்டு வந்துட்டு கரெக்டாக ஒரு இடத்துல எப்படின்னா அதை பிடுங்கிட்டு வந்து நம்ம நட்டாலுமே அது 24 மணி நேரத்துக்கு செத்து போகாது. ஸோ அதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது அங்கே எங்கே நடுறமோ அங்கேருந்து புதுசாக முளைச்சிக்கும். அந்த மாதிரி நீங்கள் அந்த தாவரத்தை மட்டும் பிடுங்கிட்டு வந்து சும்மா படர விடுற மாதிரி அந்த 1 மணி நேரத்தில் 2 பேரும் ஆளுக்கு ஒரு வேலையை மாற்றி பண்ணி ஒரு வழியாக அந்த செடி கொடியெல்லாம் கொண்டு உள்ளே போட்டிருப்பீங்க. ஸோ போட்டு அந்த குப்பை அது இதுன்னு வந்துட்டு எல்லாம் பொறுக்கி ஒரு சின்ன டோர் வழியாக வெளியே இருக்கிற குப்பை வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டிருப்பீங்க. ஸோ எல்லாம் கொண்டு உள்ளே போட்டு அந்த யூஸே பண்ணாத ரூம் மாதிரி அதை போர்ட்ரேட் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாமே இவங்க பார்க்குறாரு, இதை பண்ணது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கே ஷாக்காக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டே வரும்போது அவர் அந்த டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி ரொம்ப பயந்து போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. ஏன்னா பண்ண வேலை அப்படி இல்லையா. ஸோ அவ்வளோ பயம், அப்படியே நடுங்கி போய் உட்காந்துருக்கீங்க. இவங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. வயன், சாரா, இங்கே என்னடி பண்ணிருக்கீங்க 2 பேரும் அப்படின்ட்டு அவர் ஓடி வராரு. அவரை பார்த்தது தான் உங்களுக்கு 2 பேத்துக்கு உயிரே வருது. 2 பேரும் ஓடி போயிட்டு ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு உங்கள் 2 பேத்தையும் ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்கே, என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ப்ரொஃபஸர், எல்லாமே என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டு சாரா அலறா. உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலாக இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் மாட்டியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது தப்பு இல்லை. இதுக்கு நீங்கள் 2 பேரும் இப்படி ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க? இந்த இடத்துல உங்களை பார்த்துருந்தா அந்த டெட் பாடியோட உங்கள் லைஃப் என்னத்துக்கு ஆகிறது, யோசிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அந்த டெட் பாடியெல்லாம் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கே டிஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த டிச்சில் தான் போட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வயன், இங்கேருந்து போட்டேன் அப்படின்னா நேராக அது எங்காவது மாட்டோம். ஸோ அந்த டிச்செல்லாம் க்ளீன் பண்ணுற இடத்துல மாட்டுச்சு அப்படின்னா அப்போது உங்களோட கைரேகை தானே இருக்கும். ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ நீங்கள் ப்ரொஃபஸர், அது யார் கைக்கும் மாட்டாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு சின்ன அந்த ஒரு தாவரம் ஆசிட் இந்த மாதிரி எதையும் காட்டுறீங்க. என்னடி இது அப்படிங்கிறாரு. இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணால் அது கரைஞ்சி போயிடும். ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் கரைஞ்சிரும் அப்படின்னு படிச்சிருக்கேன். ஸோ இந்த டெட் பாடி கரையுதான்னு ஊற்றி பார்த்தேன், கரைஞ்சிருச்சு. ஸோ அது யார் கணக்குக்கு மேலே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் நடுங்குது உங்களுக்கு. ஸோ அவளுக்கு சாராக்கும் அப்படி தான் உடம்பெல்லாம் அப்படி செம்மையாக நடுங்குது. ஸோ 2 பேர்த்து செம்மையாக பயந்துருக்கீங்கிறது மட்டும் இவங்களுக்கு நல்லா தெரியுது. 2 பேர்த்தையும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு அவரும். ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு குழந்தைங்கள வந்துட்டு தட்டி கொடுப்பல. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, பயப்படாதீங்க, நான் இருக்கல, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ 2 பேரையும் அப்படியே கை பிடிச்சா கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் ப்ரொஃபஸர், நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணீங்க, ரொம்ப ரிஸ்க் இல்லையா, பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஒருத்தன் பயப்படுறதுனால எல்லாமே சரியாயிருமா என்ன, இவங்களால எத்தனை பொண்ணுங்க லைஃப் ஸ்பாயில் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சாராவுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. அவளுக்கு அந்த ஒரு கொஞ்சம் நேரத்தை நினச்சா இன்னுமே பயமாக இருக்குது. ஏன்னா அவள் தப்பிச்சு மட்டும் வரலன்னா அவளோட லைஃபே போயிருக்கும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பயப்பட்டு இருக்கா. ஸோ உடனே வந்துட்டு இவங்க அவளுக்கு அதாவது தலையை தட்டி கொடுத்து, ஒன்றும் இல்லை சாரா, நான் தான் சொன்னேன்ல உனக்கு எதாக இருந்தாலும் நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன், ஒன்றா மாதிரி நினச்சிக்கோன்னு, பயப்படாத ஓகேவா. ஆனால் எப்படி உங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சு இங்கே எப்படி அந்த லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப நேரம் ஆச்சு, அது ஏதோ பண்ணிட்டு இருந்தோம், டக்குன்னு ஏதோ ஒரு பக்கம் திருப்பவும் லாக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே திறந்துட்டோம். அது எல்லாத்தையும் தூக்கி எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு அந்த இதெல்லாம் ஊற்றி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டோம். ஸோ இந்த செடி மட்டும் கொண்டு வந்து இங்கே நட்டு வச்சிட்டோம். ஸோ இந்த செடி இருந்துச்சு அப்படின்னா இதோட ஸ்மெல் வேறு எந்த ஸ்மெல்லையும் காட்ட விடாது, அந்த மாதிரி ஒரு தாவரம் இது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தாவரவியல்லாம் படிப்பீங்களா. ஸோ அந்த பாட்னி ஸ்டூடெண்ட்டுமாங்களா. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படி தான். ஸோ நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட், இவங்க வந்துட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாட்னி டிபார்ட்மெண்ட்டு, பாட்னி தான் நினைக்கிறேன், தாவரவியல்லாம் சரி ஓகே, அந்த மாதிரி நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டாக. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி எப்படியும் ஒரு வழியாக நீங்கள் இவங்க காப்பாற்றிட்டீங்க. ஆனாலும் உங்கள் 2 பேர்த்துக்கு குளிர் ஜரமே வந்துருச்சு, மேலே போய் உட்காந்துட்டு அப்படின்னு நடுங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு கொஞ்சம்
இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போனால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும், இந்த இப்போதைக்கு டேப்லெட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டு கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் டேப்லெட்லாம் சாப்பிட்டு 2 பேரும் அங்கேயே தூங்குறீங்க. 2 பேர்த்துக்கு போத்தி விட்டுட்டு அவரும் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு நம்பவே முடியல, நமக்காக 2 பேரும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை பார்க்குறாரு, என்னை பார்த்தாலே நடுங்குவா, எனக்காக டெட் பாடியாக தூக்கி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஆல்ரெடி உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலாக உங்களை சும்மா கட்டி வச்சுக்கலாம், மிரட்டிருக்கலாம், பட் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களை பிடிச்சிருக்கனால அவர் கல்யாணமும் பண்ணியிருப்பார், நீங்களும் அவர் பின்னாடி தெரிஞ்சிருப்பீங்கள்ல. ஸோ அவருக்கு அப்போ இருந்தே ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால தான் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஆனால் நீங்கள் தான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க. சரி ஓகே, அவளுக்கு கொஞ்சம் டைம் வேணும் போலன்னு விட்டுருப்பார். ஸோ இப்போ வந்துட்டு எனக்காக இவ்வளோ வேலை பார்க்குறியா என்ன அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. ஸோ ஃபைனலி மார்னிங் ஆகுது, 2 பேரும் வேக்கப் ஆகுறீங்க. ஸோ 2 பேர்த்துக்கு காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு சாராவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வராரு. நீங்கள் அப்படியே வீட்டில் தூங்கிட்டே இருக்கீங்க. ஒயன் எந்திரி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சாப்பாடா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை வா 2 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ 2 பேர் போய்ட்டு கிச்சனில் அவர் சாப்பாடெலாம் எடுத்து வந்து வைக்கிறாரு. 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு சாப்பாடை வாயில் போடுறதுக்குள்ளே அந்த டெட் பாடி தான் ஞாபகம் வருது, கொமட்டிட்டு வருது. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யூங்கிக்கு அது புரியுது, எதுக்கு இந்த சிஐடி வேலைலாம், மேடம்க்கு இன்வெஸ்டிகேஷனாக ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாரு. நீங்கள் இல்லை ப்ரொஃபஸர், எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, அந்த டெட் பாடி மட்டும் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க, ஆனால் தப்பு தான் இந்த விஷயம், ஆனாலும் ஒரு விஷயத்தில் நல்லதாக தான் இருக்குது. என்னால் சரியாக தப்பான்னு பார்க்க முடியல, எனக்கு நீங்கள் வேணும், உங்களை விட்டு கொடுக்க முடியலை, அதனால தான் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதை கேட்டு இவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, பயப்பில்லை, நம்மளுக்கும் கொஞ்சம் நம்மளையும் புரிஞ்சுக்கிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சாப்பிட்றாரு. ஸோ நீங்கள் ஆமாம், நீங்கள் இதெல்லாம் தினமும் பார்க்குறீங்களே, உங்களுக்கு ஒமட்டலையா சாப்பிட்றப்போ, எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அதையே நினச்சிட்டு இருந்தால் தான் கொமட்டிட்டு வரும். நான் எப்போ சாப்பிட்றப்போ உன்னை தான் நினச்சிப்பேன், ஸோ உன்னை நினைக்கிறப்போ எப்படி கொமட்டும் அப்படிங்கிறாரு. நீங்கள் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு சிரிச்சுட்டே, நிஜம்தான், எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கப்போ நான் ஒன்று தான் நினச்சிப்பேன், ஸோ எனக்கு எதுவுமே இருக்காது, நீ அதெல்லாம் போக்கிடுவேன், நான் அப்புறம் நார்மல் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து சாரா கால் பண்ணுறா. ஸோ அவள் கால் பண்ணவும் நீங்கள் எடுத்து ஏன்டி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறீங்க. ப்ராப்ளம் எதுவும் இல்லை, நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நியூஸ் சேனல் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் போட்டு பார்க்குறீங்க. 2 பேரும் பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் எல்லாம் இருக்காங்கள, காணாமல் போனவங்க, அதாவது இவங்க தூக்கிட்டு வந்துருப்பார்ல, ஸோ அவர் மேலே நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு எங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உங்களோட காலேஜில் இருக்கிற 100-200 பொண்ணுங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கே ஒன்றும் புரியலை, என்னது இத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க, அவங்க காணாமல் போனதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவங்க வந்துட்டு இதெல்லாம் தப்பு பண்ணிவிட்டு எங்கேயோ காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வலைவீசி தேடிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, அவங்க பண்ண தப்பு வெளியே வந்துச்சு, அட்லீஸ்ட் எங்கே அவங்கள தியாகி ஆக்கிடுவாங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இவங்க இருந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிப்பான், அவங்க தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, அது பத்தாதுல்ல, ஸோ அதுக்கு தான் அவங்களோட பேரும் சேர்ந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டேஸ் எல்லாம் போகுது. 1 வீக் யாரும் காலேஜெல்லாம் போகலை, காலேஜே சாத்தியிருப்பாங்க. ஸோ நிறைய இஷ்யூ ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இவங்க வந்து வயன் கார்டனுக்கு போகலாமா அப்படிங்கிறாரு. நீங்கள் கார்டன் நினச்சாலே பயமாக இருக்குது, ஏன்னா அந்த வழியாக தான் தூக்கி போனதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணியிருப்பீங்க, கார்டனா அப்படிங்கிறீங்க. பயப்படாதவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் போகிறீங்க பின்னாடியே. அப்படியே அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஃப்ளவர்ஸ், அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துட்டு ஒரு கார்டனே அவர் ரெடி பண்ணியிருக்காரு வித்தின் 1 மந்த்துக்குள்ளே. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு லாஸ்ட்டில் போய் நின்றுட்டு அப்படியே அழகாக
கை 2 விரிச்சிட்டு நிற்கிறாரு. ஸோ நீங்கள் அப்போ தான் பார்த்துருப்பீங்க. யூங்கி வந்துட்டு ஒயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் திரும்பி பார்த்தா யூங்கி அழகா கை 2 நீட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. ஸோ நீங்கள் அந்த 2 சைடும் நிறையா ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் யூங்கி நிற்கிறாரு லாஸ்ட்டில். ஸோ நீங்கள் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே அழகாக ஓடுறீங்க. ஸோ ஓடி போய்ட்டு யூங்கி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவரும் உங்களை அப்படியே தூக்கி அந்த பூக்கள் அந்த பூச்செடியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நடுவில் அழகாக உங்களை தூக்கி அப்படியே ஸ்பின் பண்ண மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. ஓகே டியர்ஸ், ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஹாப்பி எண்டிங் தான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி ரொமான்டிக் ஸ்டோரி மாதிரி இருக்கா? ரொமான்டிக் என்கிட்ட வராது, சரி விடுங்க. இது நார்மலாக வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கா, இல்லை கொஞ்சம் த்ரில்லர் மாதிரி இருக்கா, இல்லை இது எப்படி இருந்துச்சு, இது எந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? எனக்கு வந்துட்டு எப்படின்னா எனக்கு தெரியல. நான் எல்லா ஆங்கிள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ உங்களுக்கு இது எந்த மாதிரி ஓவரால் ஃபீல் கொடுத்துச்சு அப்படிங்கிறத மட்டும் ப்ளீஸ் சொல்லிவிட்டு போங்க, புண்ணியமாக போகும், ஓகேவா? ஓகேடியா. ஸோ இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு வேறு ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். அண்ட் ஸோ டாடா பாய் சராங்க டாடா.